வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு காலி, வெளியான ரிப்போர்ட்டு, வீண் முயற்சி செய்யும் திமுக. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல வெல்லும் பெண்கள் என்ற மாநாடை இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஏற்கனவே திருப்பூர்ல பல்லடத்துல வெல்லும் பெண்கள் மாநாடு போட்டாங்க. தொடர்ச்சியா மாநாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாநாடு போடுகின்ற விஷயமா இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஊர்லயும் திமுக காரனை வச்சு நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்காதுன்னு சொல்றதும், நீங்க வேலையே செஞ்சாலும் காசு கொடுக்க மாட்டேன் என்று சொல்றதும், நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்க தெரியுமா, அதெல்லாம் நின்று போடுன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறதும் மொத்தமே வீண் முயற்சி தான். திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போட வேண்டும் என்றால் ஒன்னே ஒன்னு செஞ்சா மட்டும் போதும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே பெண்கள் அத்தனை பேரும் உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால தான் கருத்து கணிப்பில் கூட திமுகவுக்கு இவ்வளவு செஞ்சும் பெண்கள் ஆதரவு கிடையாது. எங்கேயாவது ஒரு பெண் நிம்மதியா போயிட்டு வர முடியுதா? பாலியல் வன்புணர்வு, அது பேருந்தா இருக்கலாம், பேருந்து நிலையங்களாக இருக்கலாம், சாலைகளாக இருக்கலாம், என் வீட்லயா இருக்கலாம். நேற்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். ஒரு பெண் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எக்ஸ் தளத்தில் அந்த வீடியோவை பார்த்தேன். ஏமா அழுவுற அப்படின்னு சொல்லுகின்ற போது, எங்க அம்மாவுக்கு 80 வயசு, அவங்கள கெடுத்து போட்டானுங்க, கஞ்சா குடிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வேதனையுடன் காவல் நிலையத்தில் அழுதுட்டு இருக்குது. அப்போ 80 வயது பெண் வீட்டில் இருந்தா கூட கஞ்சா போதையில பாதுகாப்பா இருக்க முடியல இந்த ஆட்சியில. அப்புறம் பெண்கள் ஓட்டு எப்படி திமுகவுக்கு விழும்? 1000 ரூபாய் கொடுத்தா என்ன? புதுமை பெண் திட்டத்தில் நீங்க உயர்கல்வி படிக்கிறீங்களா, உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன? ஓசுல நீங்க பேருந்துல போனா என்ன? எல்லாமே உயிரை விட முக்கியமா, மானத்தை விட முக்கியமா? அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தாயாரும் பிள்ளைய பெற்று வெளியே விட்ட உடனே அந்த 13 வயசுல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளை இன்னைக்கு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒன்னு போதைப் பொருளுக்கு அடிமையிடுறான், இல்லைன்னு வச்சுங்களேன் ரவுடிசமா மாறி போயிடுறான். ஏன்னா ஒட்டுமொத்த திரைத்துறையா இருக்கலாம், இல்ல திமுக இருக்கிறவங்களுடைய செயல்பாடா இருக்கலாம், திமுகவால களை எடுக்கவே முடியல, இந்த போதைப் பொருளை ஒழிக்கவும் முடியல. இப்படி இருக்கின்ற தருணத்துல ஒவ்வொரு பிள்ளையும் பெற்ற பெற்றோர்கள் எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், பெற்ற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க 1000 ரூபாய் தரோம், ஓசி பேருந்து விடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் மாநாடு போட்டு உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டினா வச்சுங்களேன், பெண்கள் ஓட்டு போடுவாங்களா? இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா பெண்களையே குறி வைக்கிறாங்க. ஏன் குறி வைக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலுக்கு முன்பாகவே திமுக 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க பெண்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த உரிமை தொகையை வாங்கின பெண்கள் திமுக ஓட்டு போடலீங்கோ. வாங்கின பெண்கள் அத்தனை பேரும் திமுக ஓட்டு போட்டுருந்தான்னு வச்சுக்கலாம், திமுக மட்டுமே 2 கோடி ஓட்டுகள் வாங்கியிருக்கும். ஆனா அது 1,20,00,000 வாக்குகள் தான் வாங்கிச்சு. அதிமுக எதுவுமே கொடுக்காம புதிய முகத்தை தேர்தலில் நிக்க வச்சு யாருடனும் கூட்டணி இல்லாம பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாம அவங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் வாங்கிட்டாங்க. சோ அப்போ எதுவுமே இல்லாம அதிமுக 1 கோடி வாக்குகள் வாங்குகின்ற பொழுது நாம 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாம நல்ல வெயிட்டா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்து, அவங்களும் ஓட்டுக்கு காசு கொடுத்து, திமுகவும் காசு கொடுத்து 1000 ரூபாய் இலவசமாகவும் பேங்க்ல போட்டு இவ்வளவும் செஞ்சு பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை நம்பவே இல்லை. திமுக ஆட்சியில காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த காவல்துறையானது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க? உங்க எல்லாருக்கும் தெரியும், கனிமொழி அவர்களும் அக்கா தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் 2 பேரும் கோயம்பேட்டில் பொதுக்கூட்டம் பேசிக்கிறாங்க. அங்க இருக்கின்ற பெண் காவலருக்கு நேர்ந்த கொடுமையை உங்க ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது உங்களுக்கு தெரியாதா? இப்படி நிலைமை தமிழ்நாட்டில் இருந்தா எந்த பெண்கள் திமுக நம்பி ஓட்டு போடுவாங்க? அதனால தான் 2024 1,13,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க பெண்கள் உரிமை தொகை. ஆனா யாருமே ஓட்டு போடல. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல மனசுல வச்சுக்கிச்சு. ஏன்னா பெண்கள் 1,13,00,000, திமுக கட்சிக்காரன் 1 கோடிக்கு மேல இருப்பான், அவன் 1 கோடி. அது மட்டும் இல்லாம நம்ம கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 15 கட்சிகள் இருந்தது.
யாரு? நம்ம கமலஹாசன் எல்லாம் சேர்ந்து இந்த 15 கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து 1 கோடி வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களத்துல கணக்கு போட்டோம்னா திமுக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 3 கோடியே 13 லட்சம் வாக்குகள் திமுக மட்டுமே வாங்கியிருக்கணும். ஆனா கூட்டணியுடன் அவங்க வாங்கினது 2 கோடி வாக்குகள் தானே வாங்கினாங்க. அதான் திமுக பொறுத்த வரைக்கும் பயப்படுது. என்னடா இது, ஒருவேளை நாம 1000 ரூபாய் கொடுத்தது நாங்க தான் கொடுத்தோம், பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொடுத்தோம், நீங்க இந்த 1000 ரூபானால எப்படியெல்லாம் வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கிறது, நீங்க பஸ்ல ஓசுல போறதுனால எவ்வளவு சேமிக்கிறீங்க, இந்த விஷயமெல்லாம் நாம பெண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காதனால தான் நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் ஓட்டு போடலையோ, அதனால தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நம்மளை கழுவி கழுவி ஊத்திருக்காங்களோ, திமுக மீது அதனால தான் நம்பிக்கை வரலையோ, நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டணுமாடா. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் சோழியை முடிச்சிருவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வலிமையான கூட்டணி கிடையாது. ஆனா இப்போ வலிமையான கூட்டணி இருக்கிறது. இயல்பாவே அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டு இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது இப்ப கூட்டணி வேற சேர்ந்துட்டாங்களா, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அதனால இந்த முறை விடக்கூடாது. நம்ம எல்லாம் பெண்களுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் வரிசையா வந்து நம்ம தலைவர்கள் பேசணும் அப்படின்றதுக்காக தான் திருப்பூர் பல்லடத்துல வெல்லும் பெண்கள் மாநாடு போட்டாங்க. இன்னைக்கு தஞ்சாவூர்லயும் வெல்லும் பெண்கள் மாநாடு போட்டிருக்கிறாங்க. பெண்கள் ஓட்ட குறி வச்சு மட்டும்தான் இப்ப திமுக மாநாடு போட்டுட்டே இருக்குது. அப்ப ஆண்கள் ஓட்டு திமுக விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் ஓட்ட ஈஸியா கவர்ந்துடும். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. குவார்டர் கொடுப்பாங்க, கோழி பிரியாணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாயாவது கொடுப்பாங்க. அதனால ஆண்களை பொறுத்த வரைக்கும் காசு வாங்கினா கண்ணியமா ஓட்டு போட்டு விடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் தான் வந்து சென்டிமெண்டா சிந்திச்சு ஓட்டு போடுவாங்க. அதனால பெண்கள் ஓட்டு தான் கவர்னு என்பதற்காக பயங்கரமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, திருப்பூர்ல வெல்லும் பெண்கள் மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டினால திமுக ஏதாவது பெண்கள் செல்வாக்கு கூடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கூடின ஒன்றும் தெரியல. ஏன்னா கனிமொழி அவர்கள் தலைமையில தான் திருப்பூர் பல்லடத்துல வெல்லும் பெண்கள் மாநாடு நடந்தது. அக்கா கனிமொழி அவர்கள் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது மாநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து பையனேன்ட்டாங்க. யாருமே இல்லை. கடைசியில் முதலமைச்சர் பேசினார், வெறும் சேர்களுக்கு மத்தியில் பேசினார். வந்திருக்கிறவங்களாம் என்ன யாரு? காசுக்காக வந்தவங்க, கனிமொழியை பார்ப்பதற்காக வரல. 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே மாசம், அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக வரல. அட, அரசு பேருந்தை விட்டுருக்காங்க, தனியார் பள்ளி பேருந்தை கொண்டாந்து நிறுத்திருக்காங்க, கொண்டு போய் கொண்டாந்து விட போறாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்களே கவனிக்க போறாங்க. போனா பெண்களா இருந்தா வச்சுக்கலாம், ஜாக்கெட்டுக்கு 300 ரூபாய், சேலைக்கு 300 ரூபாய், அப்புறம் பாவாடை என்ற உள்ளாடைக்கு 300 ரூபாய், துணிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறாங்க. நம்ம மாநாட்டுக்கு போனா 500 ரூபாய் கொடுத்துறாங்க. 3 வேளை சாப்பாடு. சேர்ல போய் உட்காரத்துக்கு முன்பாகவே சேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை வச்சிருவாங்க. அந்த பையில பிஸ்கெட் இருக்கும், அப்புறம் சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும், மீண்டும் ஸ்நாக்ஸ் இருக்கும், ஸ்நாக்ஸ்னா மிக்சர் இருக்கும். ஸோ இப்படி அவங்க வெயில்ல உக்காந்தாங்கன்னா பிடிச்சிக்கிட்டு கொடை முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதனால இந்த மாநாட்டுக்கு போனா வச்சுக்கலாம், நமக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால ஒரு 8 அப்படின்னு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க வந்து இந்த திமுக மகளிர் அணி மாநாட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்தவங்களுக்கு என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ அது கிடைச்சிருது. அப்படி கிடைச்சதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் பேசணுமே, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. என்னது என்ன சொல்றாருன்னு தெரியல. இப்போ மகளிர் மாநாட்டுக்கு வந்திருக்கின்றாரு, நமக்கு ஏதாவது புதிய அறிவிப்பு எதுனா அறிவிக்கிறாரா? எதை பற்றியும் கவலை கிடையாது. அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சாச்சு. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு பஸ்ல போய் உட்காந்துக்கிறாங்க. பஸ் எப்போனாலும் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஊரை போய் தான் சேர போகுதுன்னு சொல்லிட்டு மாநாட்டில் உட்காரது பதிலா பஸ்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாநாடும் காத்தாடுது. அதே மாதிரி தான் திருவண்ணாமலையில் வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி நிர்வாகி மாநாடு போட்டாங்க, ஏவா வேலு அவருடைய தலைமையில. அப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, யாருமே இல்லை. முதலமைச்சர் ஐயா பேசுறாரு, யாருமே இல்லை. அதுல ஏவா வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனா சொல்லிட்டாரு, ஏப்பா பல மாவட்டத்தில இருந்து ஆட்களை வர சொன்னோம், அவங்க வரதுக்கு லேட் ஆகி போச்சு, சேர்லாம் காலியா இருக்குது, எல்லாரும் வந்து சேர்ல உட்காருங்கப்பா அப்படின்னு வந்து வந்திருக்கிறவங்க எல்லா சேரையும் நிரப்பிடுங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் காசு கொடுத்து ஆட்களை கூட்டின்னு வந்தா கூட ஆட்களை வரமாட்டாங்க. ஸோ மொத்தத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்தில் இருந்தே வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி என்று பேர் எடுக்கல, ரவுடி கட்சி என்று பேர் எடுத்து போச்சு. இயல்பாவே திமுக ஆட்களை பார்த்தா பயம்தான் வந்து பெண்களுக்கு. அதனால எவ்வளவு கொடுத்தாலும் சரி பெண்கள் திமுகவை நம்புற மாதிரி இல்லை. அதனால தான் அங்கங்க வெல்லும் பெண்கள் மாநாடு போடுறாங்க. இதெல்லாம் மட்டும் கிடையாது, இப்ப விஜய் வந்திருக்கிறாருங்கோ, விஜய் பக்கம் பெண்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதுலயும் இப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்க.
ஆனால் அந்த 3000 ரூபாய் கொடுத்த விஷயமானது பெண்கள் மத்தியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஒரு காலத்தில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதையெல்லாம் ரொம்ப பெருமையா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போட்டார் நம்ம முதலமைச்சர் கூட. ஆனா பொங்கலுக்கு அநியாயத்துக்கு இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. பெண்கள் யாராவது பேசுறாங்களா? இல்ல குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு, நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு யாராவது நன்றி சொல்றாங்களா? அந்த 3000 ரூபாய் கொடுத்ததும் தெரியல, செலவானதும் தெரியல. ஆனா திமுக 3000 ரூபாய் கொடுத்தது கூட இப்ப பேசவே இல்லை. ஏன்னா அந்த 3000 ரூபாய் கொடுத்தது எதிர்மறையான விமர்சனங்களை வர வச்சிச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆனா 3 வருஷமா 1000 ரூபாய் கொடுக்குது தானே, ஏன் 3 வருஷமா கொடுக்கல? வந்த 1 வருஷம் கொடுத்த, அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல? அப்ப தேர்தலுக்காக தானே நீ கொடுக்குற, எங்களை ஏமாத்த பாக்குறியா, நாங்க என்ன வக்கில்லாதவங்களா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, சில பெண்களை பொறுத்த வரைக்கும், யோ என்னையா கதை இது, எங்க வரி பணையா, எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்குறாங்க, நாங்க ஏன் திமுக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நம்ம முதலமைச்சரே சொல்லுவாரு, திராவிட மாடல் ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் 80% படிச்சிருக்கிறாங்கன்னு. ஸோ 80% படிச்ச பெண்களுக்கு இந்த 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, இந்த 3000 ரூபாவா இருந்தாலும் சரி, யார் விட்டு பணம் என்று தெரியாதா? இல்ல இந்த 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, இந்த 3000 ரூபாய் இருந்தாலும் சரி, ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியாதா? இல்ல இலவசம் என்பது இப்பதான் புதுசா, இதுக்கு முன்பாலாம் இலவசம் கொடுக்கவே இல்லையா? ஒரு விஷயத்த முதல் முறையா செஞ்சாதான் ஈர்ப்பு இருக்கும். ஆனா அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுல சுவாரஸ்யமே இருக்காது. அந்த மாதிரிதான் முதல்ல 1000 ரூபாய் கொடுக்கின்ற போது 1000 ரூபாயா அப்படின்னு இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து அதே மாதிரி பணங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தா அது மக்கள் மத்தியில் ஈர்ப்பை தராது. அதனால தான் 3000 ரூபாய் கொடுத்ததே எடுபடல. நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பெண்கள் மனசை வென்றுவிட வேண்டும். 40 வயசுல இருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் விஜய் விஜய் விஜய்னு சொல்றதுனால இவ்வளவும் செலவழித்து பெண்கள் நம்ம பக்கம் ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குதே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், அதிமுக பெண்கள் மாநாடு போட்டாங்க, ஆனா அதை பத்தி பெருசா அலட்டி கொள்ளவே இல்லை. இயல்பாவே பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வந்தா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இங்க திருடுறது, அப்புறம் கொலை பண்றது, அது மட்டும் இல்லாம கஞ்சா, போதைப் பொருள், இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அது மட்டும் இல்ல, தெருதோறும் திமுக காரம் பண்ற கட்ட பஞ்சாயத்து அதிமுக ஆட்சியில் இருக்காது. தெருவே அமைதியாக இருக்கும். அதிமுக காரன் அதிகாரத்தில் இருந்தா கூட, டே வெளிவாடா, ஓட்டு போட்டிய என்ன செஞ்சியா அப்படின்னு அதிமுக காரனை மிரட்டி கூப்பிட்டு வேலை வாங்கலாம். அந்த அளவுக்கு அடக்கொடக்கமா இருப்பாங்க. ஆனா திமுக காரங்கிட்ட போயிட்டு ஓட்டு போட்டுட்டு இதை செஞ்சு குடுறான்னு சொல்லிட்டா செஞ்சு குடுத்துருவாங்களா? அப்படி இல்ல. பெண்கள் போயிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட பேச முடியுமா? அதனால திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல மக்கள் பிரதிநிதிகளையோ நம்ம பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அணுக முடியாதவர்களா இருக்காங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இயல்பாவே பாத்தீங்கன்னா திமுகவை கண்டு பெண்கள் அச்சப்படுவதனால தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாநாட போட்டு நாங்க உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் பாத்தியா அப்படின்னு பேச இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாநாட்டிலையும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சிறப்பான திட்டங்களை அவர் அறிவிக்கவும் செய்யறார். ஏற்கனவே என்னென்னலாம் பண்ண அப்படின்றத சொல்லுவாரு. ஆனா இந்த மாநாட்டுக்கு வந்துட்டு நான் புதிய அறிவிப்பை வெளியிடாம போனா என் தங்கச்சி கனிமொழி அவர்கள் சும்மா விட்டுருவாங்களா, அதற்காக நான் புதிய அறிவிப்பை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 புதிய அறிவிப்பை வெளியிடுவார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்ச பிறகும் ஆனா திமுகவுக்கு பெண்கள் வாக்கே வரல. ஏன் வரலன்றது ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு விஜய்க்கு பாதி போறாங்க. 2வது இருக்கின்ற பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக மீது இருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாகவும் ஓட்டு போடாம போறாங்க. 3வது வெளியே போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்க அவங்க காப்பாத்துறதே கிடையாது. ஸோ மொத்தத்துல நன்றாக படித்த மாணவ மாணவிகளா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், மலையை உடைச்சி கொள்ளை அடிக்கின்றவன் யாருன்னு பாக்குறாங்க, மணலை அள்ளி திருடி விற்கிறவன் யாருன்னு பாக்குறாங்க, டாஸ்மார்க்ல சரக்க வித்து எத்தனை பேரை கொல்றாங்கன்னு தெரியும். ஸோ மொத்தத்துல படிச்சவங்களா இருந்தா திமுக ஓட்டு போட மாட்டாங்க. 2வது விஜய் ரசிகர் வேற நிறைய பேர் களத்தில் இறங்கி நின்றுட்டாங்க. அவங்கெல்லாம் பெண்களாகவே இருக்கிறாங்க. இயல்பாகவே விஜய்க்கு பெண்கள் ஆதரவு இருக்கிறது. ஸோ அதனால் தேர்தல் நெருக்கத்தில் இவ்வளவும் செஞ்சு கை கூடாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஒவ்வொரு முறையும் திமுக பார்த்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறது பெண்கள் ஓட்டை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனால் காலம் மாறி போய் விட்ட பிறகு இந்த மாதிரி வீண் முயற்சி எடுப்பதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் திமுகவுடைய செல்வாக்கு குறையுதுன்னு தான் சொல்கிறாங்களே கண்டு திமுக செல்வாக்கு ஏறுதுன்னு சொல்லல. பொதுவாக பெண்கள் ஆதரவு இருக்கா திமுகன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிலைமையில விஜயை விட
திமுகவுக்கு செல்வாக்கு குறைவு, அதிமுகவை விட திமுக செல்வாக்கு குறைவு. ஆனா இதெல்லாம் இந்த மாநாடுகள் மூலமாக முன்னெடுத்துட முடியுமா, மீண்டும் திமுக ஓட்டு போட வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பொறுத்தது தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பு உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.